ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்களை எப்படியெல்லாம் வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல நல்ல பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம கிச்சன்லேருந்து வெளியே போகலாம். அந்த மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டாண்ட் மிக்சர். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாவெல்லாம் பிசையணும் அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். எனக்கு மாவை பிசையணும் அப்படின்னாவே கை வலி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம எங்கே வேணாலுமே ஆப்டாக வச்சுக்கலாம். சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிய மெஷின் மாதிரி இல்லாமல் குட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. அதை முட்டை பீட் பண்ணுறதுக்கு, மாவு பிசையறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 எக்யூப்மெண்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க மாவு பிசையணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெஷின் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு ஒர்க்கிங் உமன்ஸாக இருப்பீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெறும் இதில் மாவும் அளந்து தண்ணி போட்டு விட்டோம் அப்படின்னா போதும். அழகாக நமக்கு மாவு பிசைஞ்சு கொடுத்துருது. இதுக்கு மேலே அழகாக குட்டியாக லிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம மாவு என்னடா ஓப்பனில் வச்சு நம்ம பிசைறோமே அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. மேலே லிட் இருக்கிறதுனால நமக்கு சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி எக்கெல்லாம் பீட் பண்ணணும், நம்ம பேக்கரி வச்சுருக்கோம், அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ எக்கு தான் பீட் பண்ண போகிறேன். இந்த எக்கு ஒரு வித்தின் செகண்டில் எனக்கு பீட் பண்ணி கொடுத்துருச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னுடைய கிச்சனுக்கு. இந்த ப்ராடக்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு கெப்பாசிட்டி நிறைய கொடுத்துருக்கிறதுனால நம்ம அழகாக எல்லா பொருட்களும் இதில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம அவ்வளோ பிசைய போகிறது கிடையாது. நம்ம சும்மா ஒரு கொஞ்சமாக பிசைவோம். ஸோ அதுக்காக நம்ம இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மாவு தான் பிசைஞ்சிட்ருக்கு பாருங்கள். ரொம்ப நீட்டாக பிசைஞ்சு கொடுத்துருச்சு. வித்தின் செகண்டில் குருமா செய்கிற டைமில் எனக்கு மாவு பிசைஞ்சு கைக்கு வந்துருச்சு. வித்தின் 15 மினிட்ஸில் 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் நைட் டின்னரை முடிச்சிடுவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக மாவு பிசைஞ்சு கொடுத்துருது. எனக்கு இப்போ மாவு பிசையணும் அப்படின்ற கஷ்டமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதனுடைய ரேட் வேணும்னா அப்படின்னு சைடில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுத்துருச்சு. நம்ம பரோட்டாக்கும் இது அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் பிசைஞ்சு வர மாவு நல்லா சூப்பரான சப்பாத்தி நல்லா உப்பி வருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்டியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் வித்தின் செகண்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிச்சனுக்கு இது இருக்க வேண்டிய ஒன்று புல்லட் மிக்சர் கிரைண்டர். இது புல்லட் மிக்சர்னாவே ரொம்ப குட்டியாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்குது. என்னுடைய கிச்சனுக்கு சட்னி வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த நேரத்தில் இது குட்டியாக ஆப்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்யூட்டாக கொடுத்துருக்கிறதுனால 5 ஜார் கொடுத்துருக்காங்க, 2 மூடி கொடுத்துருக்காங்க, மேலே ஸ்பில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி 2 லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவும் சூப்பராகவும் இருக்குது. 2 ஜார் மாதிரி 2 கிரைண்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் மூடியை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வெட்டாகவும் இது கிரைண்ட் பண்ணிக்கலாம், ட்ரையாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது குட்டியாக கிரைண்டிங் குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பின் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. இது சிப்பர் 2 கொடுத்துருக்கிறதுனால இந்த சிப்பர் நம்ம அப்படியே குடிச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ப்ளிட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம எதனா நம்ம முட்டை தோசைக்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை வச்சு நம்ம அழகாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நமக்கு 2 மிளகு கூட இதில் போட்டு நம்ம அழகாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு வந்துடுது.
இதுலேயே எம்எல் கெப்பாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு கிச்சனில் வந்து இடத்த அடைக்கிற டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப குட்டியான கிச்சனுக்கு குட்டியான அழகான இந்த மிக்சர் வாங்கலாம். எனக்கு வந்து இந்த புல்லட் மிக்சர் எப்படி இருக்குமோன்னு சொல்லி தான் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் இந்த மிக்சர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் எனக்கு இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எனக்கு வீட்டில் 5 பேர் இருக்கிறதுனால ஸோ நிறைய குக்கிங் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நேரத்துலையும் இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படியெல்லாம் அரைக்குது, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸாக தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் எனக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்சருக்கு நம்ம எது வேணும்னாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்பிரேக்கபிள் ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த அன்பிரேக்கபிள் ஜார் வந்து கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சிப்பர் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பிளாக் அண்டு சில்வர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மோட்டரும் ஒரு ஃபால்ட்டும் வராமல் 1 இயராக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வருது. ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிளகு வந்து பவுட்ரு பண்ணி காமிக்கிறேன். மிளகும் எவ்வளோ சூப்பராக ஃபைன் பவுடராக பண்ணி கொடுத்துருச்சு. நமக்கு வந்து கிச்சனில் வந்து இந்த பவுட்ரு பண்ணுற வேலை தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சர் வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தக்காளி வெங்காயம் போட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி எல்லாம் மிக்சர் கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பூண்டெல்லாம் ரொம்ப சாப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதையும் இது சூப்பராக பண்ணி கொடுக்குது. சட்னி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருது. வித்தின் செகண்டில் எனக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மூதி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஊற வைக்கிற டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது அரைச்சி கொடுக்குற டைம் வந்து ரொம்பவே டைம் கம்மியாக வந்து அரைச்சி கொடுக்குது. இப்போ பாருங்கள், ஸ்மூத்தியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்சர் இருந்துச்சு அப்படின்னா போதும். கண்டிப்பாக வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக நம்ம கிச்சனில் இருக்க வேண்டிய ஒன்று தான். இது வந்து நமக்கு 6 in 1 இது ஒர்க் ஆகும். என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு துருவியும் கொடுத்துரும், வெங்காயம் கட் பண்ணியும் கொடுத்துரும், வெங்காயம் பொடியாக நறுக்கியும் கொடுத்துரும், அதே மாதிரி தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கி கொடுத்துரும். நமக்கு வந்து இது எப்படியெல்லாம் கிச்சனில் சீக்கிரமாக வேலை முடியணும் தான் நம்ம பார்ப்போம். நமக்கு கேரட்லாம் துருவணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு கையில் துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து அழகாக கையில் துருவி எடுக்காமல் இந்த மாதிரி மெஷினில் போட்டு நம்ம அழகாக துருவி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கடையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா டாலெல்லாம் கடையணும் அப்படின்னா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். கை வலி வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் இது சூப்பராக கடைஞ்சி கொடுத்துருது. இப்போ எனக்கு எந்த டென்ஷனுமே இல்லாமல் நான் கிச்சனில் சூப்பராக வேலை செய்கிறேன். அதே மாதிரி எக்கெல்லாம் பீட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் வந்து எக் பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லைசர் வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று துருவுறது, ஒன்று ஸ்லைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்மூத்தியெல்லாம் செய்யணும் அப்படின்னா அழகாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மட்டன், சிக்கன் இது எல்லாமே வந்து நம்ம கீமா பண்ணணும் அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டியோடு வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ஷார்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதனுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வைக்கிறேன். இது எவ்வளோ வந்து சாப் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே நேரடியாக பார்ப்பீங்க. எனக்கு வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை செலக்ட் பண்ணினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை வந்து ரொம்ப ரிவ்யூவுக்கு அப்புறம் தான் நான் வாங்குவேன். ஏதோ வந்து அசால்ட்டாலாம் வாங்கிட மாட்டேன். எனக்கு வந்து நல்ல மன திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் அந்த பொருளை மட்டும் தான் வாங்குவேன். துருவறதுக்கு, நறுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே இது ஹெல்ப் பண்ணுது. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மிக்சருக்கு தனியாக, கிரைண்டருக்கு தனியான்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருப்போம். இது அப்படி கிடையாது. இதே மிக்சர் தான், இதே கிரைண்டர் தான். ரெண்டுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
நான் வந்து மாவெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா வெளியே போய் தான் அரைச்சிட்டு வருவேன். இல்லைன்னா பெரிய கிரைண்டரை வச்சு தூக்கி வச்சு அரைப்பேன். அது என்னால் முடியாத விஷயம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து மிக்சர், இதே வந்து கிரைண்டர் அந்த மாதிரி வாங்கிட்டேன். இது வந்து வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வேர்ட்ஸில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஓகே தான். நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. நம்ம வந்து மாவெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு அரைப்போம். ஒரே ஒரு ஜாரில் மாவு போட்டோமா, அரைச்சோமா, சூப்பராக வந்து தள்ளணுமா அப்படின்னு இருக்குது. கிச்சனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வித்தின் செகண்டில் நம்ம அழகாக வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நம்ம அழகாக கிளம்பிடலாம். இப்போ நான் மாவு தான் அரைக்க போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஜார் மாவுக்குனே வர ஜார் இது. இதில் வந்து சின்ன இந்த பிளாஸ்டிக்கில் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ அரைக்க போகுது. இப்போ பாருங்கள், நம்ம தள்ளுறதுக்கு கிரைண்டரில் எப்படி தள்ளுமோ ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு, அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் இது. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவேன். நம்ம கிரைண்டரில் தான் அரைக்கணும் மாவுன்றது விஷயமே கிடையாது. நம்ம வந்து மிக்சரில் கூட மாவு அரைக்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சர் கிரைண்டர் ஒர்த்துன்னு சொல்லுவேன். எனக்கு நான் வாங்கியிருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற போது நம்ம அழகான ப்ராடக்டை நல்லா செலக்டிவாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனுக்கு நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் எல்லாமே அரைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்குது. சில நேரத்தில் சில மிக்சர்லாம் சரியாகவே அரைச்சி கொடுக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இது வந்து எல்லா விதத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போடுறேன். ஸோ உங்களுக்காகவே நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். எந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பொருட்கள் தரமாக வாங்கலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.